பீகார் எலக்டோரல் ரோல்ல பேர் வந்தா என்ன அர்த்தம்? சாதாரணமா ஒரு அறிவில்லாத ஒரு மனிதனா அவங்ககிட்ட கேட்கிறேன். பீகார் எலக்டோரல் ரோல்ல என் பேர் வந்துட்டா என்ன அர்த்தம்? நான் பீகார்ல பெர்மனண்டா இருக்கிறேன், எனக்கு அங்க வாக்குரிமை கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். பீகார்ல டெம்பரரியா இருக்கணும், நீங்க அங்க இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் போட்டு எடுத்துட்டீங்களே. பீகார்ல நான் பெர்மனண்டாக இருக்கிறேன், எனக்கு அங்க வாக்கு இருக்குன்னு காமிக்கிறீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி டிசம்பர்ல தமிழ்நாட்டுல பெர்மனண்டா வாக்குரிமை கொடுக்க போறேன்னு சொல்றது? கேவலமா இல்ல? வெக்கக்கேடா இல்ல? நகைப்புக்குரியதா இல்ல? ஆனா நீங்க துணிகரமா அதை செய்றீங்க. எப்படி செய்றீங்க? துணிகரமா. ஏன்னா எதிர்த்தாப்புல நிக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்கும் முதுகெலும்பு வளைஞ்சு போய் உடஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் ஒரு கட்சி அப்பப்ப இடையில கத்துவாங்களே தவிர வேற ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டாங்க. அதனால எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு இப்படி ஒரு துணிகரமான காரியத்தை ஆளுங்கட்சியோட ஏஜென்டா செய்தோ, மத்தியில் ஆளுங்கட்சியோட ஏஜென்டா செய்தவங்க ஒரு சந்தேகம், நியாயமான சந்தேகம் எழத்தான் செய்யுது. ஒரு மாநிலத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எலக்டரா இருக்கிறவன் எப்படி அடுத்த மாநிலத்துல இன்னும் ஒரே மாசத்துல திருப்பி இன்னொரு எலக்டர் ஆக முடியும்? இது உங்களுக்கு தவறா தெரியல? மக்களுக்கு தவறா தெரியலையா? சரி, எலெக்ஷன் கமிஷன் அரசியல் கட்சிகள் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேல எலெக்ஷன் கமிஷன் ஞானேஷ்குமாரோட சொந்த வீடு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் கமிஷன்காரனோட சொந்த வீடும் கிடையாது. அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கான்ஸ்டிடியூஷனல் பாடி அர்த்தம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனது யாரு? யார் எழுதல? மக்களாகிய நாம் எழுதியிருக்கோம். அப்ப மக்களுக்கு நீ விளக்கம் தெரிவிக்கணுமா இல்லையா? ஒண்ணுமே கிடையாது. இப்போ இதுவரைக்கும் கொடுத்ததுல இப்படி பீகார் வாக்காளர் பட்டியல இருந்து எத்தனை பேர் தமிழ்நாட்டில் சேர்ந்திருக்கோம் வெளிப்படைத்தன்மை கிடையாது. எத்தனை பேர்ட்ட ஃபார்ம் அப்படி கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேர் வாங்கிருக்கீங்க கிடையாது. யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு செய்யறவன் பேரு திருடன்.